பிரைஸ் காட். யாத்திராகம் 22ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கர்த்தர் ஒருவருக்கே ஒழிய வேறு தேவர்களுக்கு பலியிடுகிறவன் சங்கரிக்கப்படக்கடவன் என்று சொல்லி இந்த வேத புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவர் அவரை தவிர, அதாவது மனிதனை படைத்த ஒரு நோக்கம் அவரை ஆராதிப்பதற்காக, அவரை தேடுவதற்காக படைக்கப்பட்ட ஒரு அனுபவங்கள். ஆனால் நாட்பட காரியங்கள் தாண்டும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு கட்டளை ஆண்டவர் வைக்கிறார். என்னையன்றி வேறு தேவர்களும் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம். அப்படி என்றால் ஆண்டவர் சொல்லுகிற இந்த அனுபவங்கள்ல அவர் ஒருவரே உண்மையான தெய்வம் என்பதை வெளிப்படுகிற ஒரு காரியம் இதில் நம்ம தெரிகிறது. அதே போல விக்கிரகங்கள் அது பொய், ஐடல்ஸ் ஆர் ஃபால்ஸ் என்று சொல்லி இதை நம்ம பார்க்கிறோம். அதே போல காட் அலோன் டு பி பிரைஸ், அவர் ஒருவரே துதிக்கு அல்லது அவர் ஒருவரே வணங்கத்தக்க தெய்வம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே போல இந்த அனுபவத்தில் இன்னும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது சாக்ரிஃபைஸ், அதை முழுமையாய் ஒரு அர்ப்பணிக்கிற அனுபவங்கள். அதே போல சப்மிட்டிங், நம்மை ஒப்பு கொடுத்து, அதே போல சரண்டரிங், நம்ம எல்லாவற்றையும் விட்டு கொடுத்து, அதே போல எல்லாவற்றையும் நம்ம லீவிங், எல்லாவற்றையும் விட்டு அப்படின்னா என் சிந்தனையில் வேற யாருமே இல்லை, எந்த பொருள் இல்லை, எந்த சூழல் இல்லை, எனக்கு அவர் தான் கடவுள் என்கிற அந்த ஒரு அனுபவத்துக்குள்ளாய் மாற வேண்டும் என்று சொல்லி விருப்பப்படுகிற அப்படின்னால ஆண்டவர் நம்மை நேசிக்கிற அப்படின்னு சொல்லுகிறார். வேற எந்த ஐடல்ஸை வர்ஷிப் பண்றவங்க அல்லது கர்த்தர் ஒருவருக்கு தவிர வேற யாருக்காவது பண்ணும் வணங்கினா அவன் சங்கரிக்கப்படவன். இது பழைய ஏற்பாட்டு காலத்துல. புதிய ஏற்பாட்டில் சொல்லுகிறார் சங்கரிக்கப்படுவதற்காக பதிலாகி கிருபை நாட்கள் அவனை விட்டு கொடுத்து அவனோடு வருகிறார், எப்படியாவது அவர் தெய்வம் என்பதை புரிந்து கொள்வதற்கு. ஆமென். Thank you and God bless you.